துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால 8ல் குரு இருக்காங்க. கோச்சாரத்தில் போராடி தான் அத்தனை வெற்றிகளையும் பெறுவதற்கான வாரமாக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு அத்தனை கிரகங்களும் இருக்குது. 6ஆம் இடம் ஒரு பக்கம் சக்ஸஸ் வெற்றி, இன்னொரு பக்கம் 6ஆம் இடம் கடன், நோய். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் நமக்கு பின்னோக்கி இருப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த வாரத்தில் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தாலுடைய இந்த வாரம் கடனை வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பொறுமை நிதானமாக இருங்க. வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் அல்லது லிட்டிகேஷன் இருக்குன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்கள், அல்லது ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு, அல்லது வழக்குகளை நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரம் அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் வரவுகள் நிறைய இருக்குது, செலவுகளும் அதற்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த வாரம் கணவன் அல்லது மனைவி உங்கள் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் நாங்கள் லோன் வாங்கி சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அல்லது வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ்லையுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக யாரெல்லாம் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் தேவையற்ற விஷயங்கள் எதுலேயுமே தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நம்ம படைத்த பிரம்மதேவன் சிவன் கோயிலில் இருப்பார், அவரையும் முழு முதற் கடவுள் விநாயகரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள்.